சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன்னுடைய குடும்பத்தை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்ற 2 பேரினுடைய அடையாளத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். சுற்றி இருக்கும் எல்லோருக்கும் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு செய்கின்ற சில பாவங்களையும் துரோகங்களையும் நாம் ஒருபொழுதும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற ஒருவரை இந்த சாயப்பா உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்றேன். சிகப்பு சேலை கட்டிய ஒரு பெண்ணும் பச்சை வேட்டி உடுத்திய ஒரு ஆணும் சேர்ந்து கொண்டு நடத்துகின்ற நாடகம் உன் வாழ்க்கையில் அம்பலமாகப் போகிறது. இவர்களை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்த உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா உடன் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் சரியான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து உனக்கு தருவது போல இது போன்ற ஒரு செய்தியை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ கண்டுபிடித்து விட மாட்டாய். உன்னோடு உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்றால் அது எப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? இது எப்படி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எந்த நாளும் நான் வரக்கூடிய இந்த காரணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் அது போதும் அல்லவா? அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, அது எல்லாம் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாய் அப்பா நான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காதே. இந்த 2 பேரையும் நான் சொன்னதுமே யார் என்று உன்னால் அடையாளம் காண முடியும். இதையெல்லாம் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தை நீ ஒருபொழுதும் தவிர்க்காதே. இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனிதரையும் காலதாமதமாக உனக்கு அறிமுகப்படுத்துகிறது என்றால் இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாயோ அதையெல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வார்த்தைகளால் உன் மனதை காயப்படுத்தியவர்கள், வார்த்தைகளால் உனக்கு அதிகப்படியான சோதனைகளை கொடுத்தவர்கள், உன்னுடைய நிலையை பார்த்து நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினாய் என்று சொல்லி தவித்தவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றித்தான் உன் அப்பா உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் சில தீய விஷயங்களை நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் சொல்லாது போனால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே இவர்கள் கருவறுக்க திட்டம் போடுகிறார்கள் என்றால் இவர்கள் பேசியதை கேட்காமல் சாயப்பா உன் முன்னால் வருவேனா? இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் சாயப்பா உன்னோடு பேச நினைப்பேனா? என் குழந்தைக்கு இதை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன். உனக்கு பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கை நடக்கிறது. எல்லாமும் உடனிருந்து சிலர் செய்யும் சூழ்ச்சிகளின் உச்சம் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்து இவர்கள் தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் நிலைக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, வேதனையின் உச்சம் என்றால் என்னவென்று வாழ்க்கையில் பார்த்துவிட்டு வந்த குழந்தை அல்லவா? சோதனைகளை எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கையில் பார்த்துவிட்டு வந்த என் குழந்தை அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இந்த அப்பா உடனடியாக ஓடி வருவேன். ஏனென்றால் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்திய பாடு எல்லாமும் போதும். இதற்கு மேலும் என் குழந்தைக்கு எந்த வேதனைகளோ சோதனைகளோ வந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி என் குழந்தைக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். இந்த சூழ்நிலைகளால் வேண்டுமென்றே உனக்கு காயங்களை கொடுத்த மனிதர்கள் ஏராளம். வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்தவர்கள் ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை வேதனையிலும் சோதனையிலும் சிக்க வைத்தவர்கள் நினைத்து நீ ஒருபொழுதும் கலங்கக்கூடாது. நீ கலங்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற சொல்கின்ற சாயப்பா தான் விஷயம் தெரியாமலும் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எதை பற்றி யோசிக்கிறார்கள், உன்னோடு பழகும் நேரம் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறது என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் வரை உனக்கு எல்லா சோதனைகளிலும் இருந்து தெளிவான ஒரு பதில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட வேதனைகள், பாடுகள் என்று எல்லாமும் போதும். சாயப்பா, ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக உணர்த்தி கொண்டிருக்கிறேன். சாயப்பா, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதுவென்றாலும் சரி, என் குழந்தை, நீ பதறி எடுத்துக்கொண்டு சில இடம்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அவமானத்தை உனக்கு தேடி தந்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கு வேண்டிய பல கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இவர்கள் உடனிருந்து உனக்கு செய்கின்ற துரோகங்களை காரணமாக இருக்கின்றது. நீ ஆசைப்பட்டு எதை கேட்டிருந்தாலும் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போவதை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ விஷயங்களினால் என் குழந்தை நீ மனமுடைந்து பதறிய நேரங்களிலும் கூட நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு எப்பொழுதும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. நான் வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே உனக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. சாயப்பா, இவர்களை எல்லாம் அடையாளம் கண்ட பிறகு என் மனதில் தோன்றிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று நீ ஒருமுறை யோசித்துப்பார். சாயப்பா, ஒரு தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற தெய்வம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடக்கிறது என்னும் இந்த நேரத்தை நான் தெரிந்து கொண்ட பிறகு அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க சாயப்பா பல விஷயங்களையும் நிச்சயமாக செய்யத்தானே வேண்டும். அதிலும் குறிப்பாக உடன் இருந்து கொண்டே இவர்கள் உனக்கு செய்கின்ற துரோகத்தை நான் நிச்சயமாக ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லவா? எந்த இடத்திலும் எந்த விஷயத்தையும் என்னால் அனுமதிக்க முடியாது. இவர்கள் உனக்கு செய்வது பாவம். இவர்கள் உன் குடும்பத்தை அழிக்க நினைப்பது துரோகம். வாழ்க்கை ஒருமுறை அதை அவர்கள் விருப்பத்திற்கு விட்டு போகட்டும் என்று நினைத்துவிட்டு விடாமல் மேலும் மேலும் அவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க நினைத்தார்களே. ஆனால் நிச்சயமாக இவர்கள் தெய்வத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாதவர்கள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன சொல்லும், ஏது சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் சரியான பொறுப்பு எடுத்துக்கொண்டு நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்ல விஷயங்களை கைவிட்டு விடுகிறாய். தீமையான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு நுழைந்துவிட்டு அதை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு இவர்கள் ரசிக்கிறார்கள். இதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை இனி என் குழந்தை எந்த இடத்திலும் என் தன்மானத்தை விட்டு விடாதே. உண்மையில்லாத உறவுகளிடத்தில் ஒட்டி இருக்க நினைக்காதே. உண்மையில்லாத மனிதர்களிடத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ எதையும் நினைத்து கலங்காதே. அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க நீ பழகிவிட்டால் நிம்மதி உன்னை நிச்சயமாக தேடி வரும். ஏனென்றால் அமைதி என்பதுதான் இங்கு யாருக்குள்ளும் சட்டென்று கிடைத்து விடுவதில்லை. அந்த அமைதியை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த அமைதியை என்னவென்று ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், நிச்சயமாக அதை தொடர்ந்து அவர்களால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் இருந்த நிலை போதும். இனிமேலாவது சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டாலே உனக்கு புரியும். சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய். பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பாய். அதனால்தான் சில ஆழமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவென்று உனக்கு சற்றென்று சொல்லிவிடுவதில்லை. ஆனால் இன்று இந்த விஷயம் தெரியாமல் விட்டுவிட்டாய். ஆனால் உன்னை சுற்றி வந்து வேண்டுமென்றே உனக்கு காயங்களை கொடுக்க இந்த மனிதர்களை நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ மிகுதியான அளவில் எந்த நிலையிலும் வேதனைப்படும்படியான ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் தரும்பொழுது அந்த நேரம் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தவித்து நிற்பாய். அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சாயப்பா உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவின் அன்பு எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும். அந்த அன்பு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத அன்பு. அதுபோலத்தான் மஞ்சள் சேலையும் பச்சை நிறை வேட்டியும் என்று சொன்னவுடனே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்கள் தெய்வத்திற்காக மாலை அணிவித்து அங்கு செல்லக்கூடியவர்கள். பொதுவாகவே தெய்வத்தின் பெயரை சொல்லி இங்கு ஏமாற்றும் வேலை அதிகமாக நடக்கிறது. தெய்வத்தின் பெயரால் ஏமாற்று வேலைகள் இங்கு அதிகமாகிவிட்டது. எதையும் சொல்லி விடலாம் என்று நினைக்கிறார்கள். எந்த விஷயத்தை நடத்தி விடலாம், தெய்வம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று நினைக்கிறார்கள். சிகப்பு வண்ண சேலை அணிந்தவர்களை நீ கண்டாயா?
மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மனை வணங்குபவர்களாக அடிக்கடி மாலை அணிந்து செல்கின்ற ஒரு பெண் அதே நேரம் மஞ்சளும் சிவப்பும் கலந்த சேலையை கூட அறிந்திருப்பார்கள். பச்சை வண்ணத்தில் வேஷ்டி அணிந்தவர் திருச்செந்தூர் முருகனை காண செல்கின்றவன். அதாவது இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்து உள்ளது. தனித்தனியாகவோ உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய தீட்டுகின்ற திட்டம், உன்னுடைய குடும்பத்தை கருவறுக்க இவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு என்று ஒவ்வொன்றும் எனக்கே மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. மிகுதியான வேதனைகளை அது கொடுக்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உண்மையாக புரிந்து கொள்ள நிற்கிறது என்பதனை நீ மறக்காதே. காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை. காரணம் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு உனக்கு சரியான தீர்வு கிடைப்பதில்லை. எல்லோரையும் நம்புகிறாய், எல்லோருடைய வார்த்தைகளையும் முழுமையாக கேட்கிறாய். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. சாயப்பாவிடம் இருந்து உன்னிடத்தில் சொல்லித் தருவேன். அதாவது இந்த பாடங்களை இனியாவது கவனித்து உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் கிடைக்கும் அல்லவா? இந்த அப்பாவுடன் இருக்கும்பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் அல்லவா? அதுபோலத்தான் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலையிலும் சரியானபடி மிகப்பெரிய மாறுதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த அப்பாவின் பணி நடந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்தை கவனித்து வைத்துக்கொள். இனி நடப்பது எல்லாம் என் குழந்தைக்கு சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். அதற்கு முதலில் உன்னை பற்றி பேசுகின்ற இது போன்ற மனிதர்களுடைய சிந்தனைக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்காகவும் எதை பற்றியும் நீ சிந்தித்து உன்னுடைய கவலைகள் எல்லாம் நீ தூர எறிந்துவிடு. உனக்கானவற்றை சந்தோஷமாக நீ எதிர்கொள். அதாவது உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும்பொழுது அதை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டால் மீண்டும் மீண்டும் உனக்கு சந்தோஷமான நிகழ்வுகளே நடந்து கொண்டிருக்கும் என்பதில் சாயப்பாவின் கருத்துக்களாகும். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.